என் பெயர் அனிதா. நான் வீட்டிற்கு ஒரே மகள். அப்பா இல்லை, அம்மா மட்டுமே. அப்பா நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே இறந்துவிட்டார். அதற்கு பிறகு அம்மா என்னை கிடைத்த வேலைகளை செய்து நன்கு படிக்க வைத்தார். படித்து முடித்த பிறகு அவருக்கு என்னை கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் வந்தது. அவர் எனக்கு 18 வயது தொடங்கும் பொழுது மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். பெண்ணை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் அது தள்ளி போய்க்கொண்டே இருந்தது. இப்பொழுது எனக்கு வயது 22. ஒரு நாள் என் அம்மாவின் தோழி அவரது பெண்ணிற்கு திருமணம் என்று அழைப்புதல் கொடுக்க வந்திருந்தார். ஒரு புறம் அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும் மறுபுறம் தனது மகளுக்கும் இதே போல திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தது என்னுடைய அம்மாவிற்கு. எனது அம்மாவும் அவரது தோழி சென்ற பிறகு என்னிடம் சொல்லி மன வருத்தப்பட்டார். நானும் அவருக்கு ஆறுதலும் கூறினேன். பிறகு திருமணத்திற்கு நாங்கள் இருவரும் செல்லலாம் என்று முடிவெடுத்தோம். நானும் அம்மாவும் அதிகமாக எங்கும் வெளியில் சென்றதில்லை. திருமணம் நடைபெறும் நாளும் வந்தது. நானும் என்னிடம் உள்ள உடைகளில் மிக நேர்த்தியானதை தேர்வு செய்து அணிந்து கொண்டு சென்றேன். பார்த்தவர்களும் இந்த உடையில் நீ தேவதை போல உள்ளாய் என்று பாராட்டினார்கள். நானும் மனதில் சந்தோஷமாக உணர்ந்தேன். திருமணத்தில் தோழிகளுடன் நின்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு இளைஞன் என் அருகில் வந்து நின்றான். அவன் தன்னை விக்கி என்று அறிமுகம் செய்து கொண்டான். அவர் நீங்கள் மிக அழகாக உள்ளதாக என்னை புகழ நானும் வெட்கத்தில் தலை குனிந்தேன். திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. 2 நாள் கழித்து அம்மாவின் தோழி மற்றும் விக்கி அவரது அம்மா மூவரும் என்னுடைய வீட்டிற்கு என்னை பெண் கேட்டு வந்தனர். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மாவின் தோழி அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் எனது உறவினர்கள். உனது பெண்ணை பிடித்துள்ளதாக சொன்னார்கள். உனக்கு விருப்பம் இருந்தால் விக்கிக்கு தாராளமாக உனது பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம். விக்கி எனக்கு தெரிந்தவன்தான். சிறு வயது முதலேயே அவனை நான் பார்த்து வருகிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மிகவும் நல்லவன். இவனை திருமணம் செய்தால் நமது பெண்ணின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சிபாரிசு செய்து கொண்டிருந்தார். அம்மாவிற்கும் இந்த சம்மதம் சரி என்று ஏற்பட்டது. ஏனெனில் தனது தோழியின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அம்மாவும் என்னை பார்க்க நானும் தலையை அசைக்க திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்தார். அடுத்த 1 மாதத்திலேயே திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மாப்பிள்ளை வீட்டாரும் வரதட்சணை பற்றி எதுவுமே பேசவில்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என்று கூறிவிட்டார்கள். எனது அம்மாவிற்கும் இந்த திருமணத்தில் எந்த சுமையும் ஏற்படவில்லை. இதனால் எனக்கும் மாப்பிள்ளை வீட்டார் மேல் சற்று மரியாதை கூடியது. அவர்கள் வீட்டில் மாமியார், எனது கணவர் மற்றும் எனது கணவரின் தம்பி மட்டுமே உள்ளனர். எனது அம்மாவின் தோழி சொன்னது போல மாப்பிள்ளை மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருமே மிகவும் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். என்மேல் அதிகமாக பாசத்துடன் நடந்து கொண்டனர். அதிலும் எனது மாமியார் என்னை அவரது பெண்ணாகவே பார்க்கத் தொடங்கினார். என்னையும் எந்த விஷயத்திலும் அவர் கட்டுப்படுத்த நினைக்கவில்லை. எனது கணவரும் என்மேல் உயிராக இருந்தார். என்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்து கொண்டார். என்னுடைய கணவரின் சகோதரரும் என்மேல் மரியாதையாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார். எனது கணவர் நான் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அவரும் என்னோடு வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு கையோடு அழைத்து வந்து விடுவார். கல்யாணம் ஆனதிலிருந்து இதுவரை எனது அம்மா வீட்டில் நான் தங்கியதே இல்லை. காரணம் கேட்டால் உன்னை விட்டு என்னால் ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது என்று சொல்வார். எனக்கும் அப்படித்தான் இருந்தது. எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த 3 வருடமும் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். மேலும் சந்தோஷம் அடையும் வகையில் நான் கர்ப்பமாகவும் இருந்தேன். இதை கணவர் வீட்டாரிடமும் தெரிவிக்க அவர்களும் மிகுந்த சந்தோஷம் அடைந்து ஊருக்கே விருந்து வைத்தனர். இதேபோல புகுந்த வீட்டை தந்ததற்கு கடவுளிடம் தினம் தினம் நன்றி சொல்லி வந்தேன். நான் இப்பொழுது 3 மாதமாக இருந்தேன். ஒரு நாள் என் அம்மாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டனர். உனது அம்மாவிற்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது, கவனிப்பதற்கு ஆளின்றி மிகவும் சிரமப்படுகிறார் என கூறினார்கள். நானும் பதட்டமடைந்து கணவரிடம் சொல்ல உடனடியாக என்னை அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றார். அம்மாவும் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உனது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூற நானும் அதெல்லாம் வேண்டாம் அம்மா, நான் உங்களை உன்னுடன் மட்டும்
இரவு இருந்துவிட்டு உன்னை கவனித்துக் கொள்கிறேன். எனது கணவர் அவர் வீட்டிற்கு சென்று விடுவார் என்று கூற கணவரும் மனமில்லாமல் சம்மதித்தார். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியாது அந்த இரவுதான் என்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடப் போகிறது என்று. கணவரை அனுப்பிவிட்டு நானும் எனது அம்மாவிற்கு தேவையான உணவுகளை செய்து உண்டுவிட்டு அவருக்கு தேவையான மருந்துகளை எடுத்து கொடுத்துவிட்டு உறங்க வைத்தேன். நானும் அவர் அருகிலேயே உறங்கிவிட்டேன். நள்ளிரவு எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நானும் யாராக இருக்கும் என தொலைபேசியை எடுத்து காதில் வைத்தேன். அதில் எனது கணவரின் சகோதரர் அழுது கொண்டே, அண்ணி, அண்ணன் நம்ம விட்டுட்டு போயிட்டார் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் வானம் இடிந்து தலையிலேயே விழுந்தது போல எனக்கு தோன்றியது. நானும் அழுது கொண்டே கோபமாக விளையாடாதீர்கள் என்று கத்தினேன். அவரோ, இல்லை அண்ணி, உண்மையாகத்தான் சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார். நானும் கடவுளை வேண்டிக்கொண்டே, இது உண்மையாக இருக்கக்கூடாது. கணவர் எனது பிரிவு தாங்காமல் என்னை பார்ப்பதற்காக தனது சகோதரனை இப்படி பேச சொல்வதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே எனது கணவரின் வீட்டை நோக்கி ஓடினேன். நான் ஓடுவதை பார்த்து எனது அம்மாவும் என்னுடைய பின்னாடியே ஓடி வந்தார். கணவரின் வீட்டில் சென்று பார்த்தபொழுது அனைவரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே எனது இதயம் நின்றுவிட்டது. நானும் அழுது கொண்டே உள்ளே சென்று பார்க்க ஹாலில் எனது கணவர் உறங்குவதைப் போல படுத்திருந்தார். அனைவரும் அவரை சுற்றி அழுது கொண்டிருந்தார்கள். எனது ஆசை கணவர் படுத்திருக்க அவரின் நெஞ்சை பிடித்து கொண்டு கதறி அழுதேன். எவ்வளவு நேரம் கதறி அழுதேன் என்று எனக்கே தெரியவில்லை. அப்படியே மயக்கம் அடைந்து விட்டேன். நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது எனது கணவரின் காரியங்கள் அனைத்தும் முடிந்திருந்தன. மாமியாரிடம் கேட்க, நீ 2 நாளாக மயக்கத்தில் இருந்தாய் என்று கூறினார். 1 வாரமாக எந்த உணவும் உண்ணாமல் நாங்கள் இருந்த அறையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். எனது நிலைமை அறிந்து அனைவரும் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். எனக்கு கடவுளின் மேல் கோபம் வந்தது. அவர் எனது கணவரின் உயிரை மட்டுமல்ல, வயிற்றில் இருந்த சிசுவையும் எடுத்து கொண்டார். நான் அதிலிருந்து மீண்டு வர 1 மாத காலம் ஆனது. பின்பு நான் மாமியாரிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தேன். அவரும் எனது கணவரின் அறையிலிருந்து சத்தம் வந்ததாகவும் எனது கணவரின் சகோதரர் சுரேஷ் என்று பார்த்தபொழுது எனது கணவர் நெஞ்சில் கை வைத்தபடி கீழே சரிந்து விழுந்தார் என்று, அதை பார்த்து அவர் சத்தமிட நாங்கள் சென்று பார்த்தபொழுது அவன் மயங்கி கிடந்தான். பின்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபொழுது அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் என்று சொன்னார்கள். அவரின் இறப்பிலிருந்து மீண்டு வர எனக்கு 3 மாத காலங்கள் ஆயின. ஆனாலும் என்னால் முழுதாக மீண்டு வர முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவர் நினைவாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாமல் எனது மாமியாரிடம் நான் எனது அம்மா வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று கூற அவரோ மறுத்துவிட்டார். எனது மகன் விக்கியின் நினைவாக இருப்பது நீ மட்டுமே. நீயும் சென்று விட்டால் நாங்கள் வெறுமையாக உணர்வோம். தயவு செய்து எங்களுடையே இரு என்று சொன்னார். பிறகு எனது அம்மாவின் உடல்நிலையை காரணம் காட்டி சிறிது காலம் சென்று வருகிறேன் என அனுமதி பெற்று எனது அம்மா வீட்டிற்கு வந்தேன். இங்கு வந்து சில மாதங்கள் ஆகின. எனது மாமியாரும் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுப்பார். இப்பொழுது எனது கணவர் இறந்து 1 ஆண்டுகள் முழுமையடைந்து விட்டன. ஒரு நாள் எனது மாமியார் எங்களது வீட்டிற்கு வந்தார். எனது அம்மாவை அழைத்து தனியாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். பின்பு அவரும் நலம் விசாரித்துவிட்டு சென்று விட்டார். என்னை அழைத்த என்னுடைய அம்மா, உனது மாமியார் அவரது 2வது மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறார்கள். எனக்கும் அது சரியாக படுகிறது. நீ என்ன சொல்கிறாய் என்று என்னிடம் கேட்க நான் அதிர்ந்து போனேன். நானும் கோபமாக, உனக்கு ஏதேதும் புத்தி பேதலித்து விட்டதா? நான் அந்த வீட்டிற்கு சென்று வாழா வெட்டியாக திரும்பி வந்து விட்டேன். மீண்டும் அதை வீட்டிற்கு மணமகளாக செல்ல எனக்கு மனசாட்சியே இல்லையா என்று கத்த ஆரம்பித்தேன். எனது கோபத்தை பார்த்த அம்மா அமைதியாகிவிட்டார். ஆனாலும் அவர் என்னிடம் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். மாமியாரும் அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர், எனது மகனின் விதி முடிந்துவிட்டது, ஆனால் இனிமேல் உனக்கு ஒரு வாழ்க்கை உள்ளது. நீ வேறொரு வீட்டிற்கு சென்றால் எப்படி இருப்பாய் என எங்களுக்கு தெரியாது. நீ எனது பெண் போல நீ நமது வீட்டிற்கு வந்தால் நான் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன். தயவு செய்து சம்மதித்து விடு என்று சொன்னார். எனது அம்மாவும், நான் உயிரோடு இருக்கும் முன்னரே உனது சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் பார்க்க ஆசைப்படுகிறேன். அவர் சொல்வதை கேள் என்று எனக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். எனது கணவரின் தம்பியிடம் பேசும்பொழுது அவரும், அண்ணி, உங்கள் மேலே எனக்கு மரியாதை அதிகமாக இருக்குது. அம்மா ஆசைப்படுறாங்க. அவரின் ஆசைக்கு நான் தடங்களாக நிற்க விரும்பவில்லை.
ஆனால் இதில் உங்கள் சம்மதம்தான் முக்கியம் என்று என்னிடம் சொன்னார். ஒரு கட்டத்தில் யோசித்துவிட்டு நானும் சரி என்று சம்மதித்து விட்டேன். இதில் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்து திருமணமும் செய்து வைத்தனர். அதே வீட்டிற்கு மீண்டும் மருமகளாக சென்றேன். முன்பு விக்கி எனது கணவராக இருந்தார். இப்பொழுது அவரது தம்பி சுரேஷ். இந்த திருமணம் சுரேஷின் முழு சம்மதத்துடன் நடந்தது. எனக்கு கேள்வி இருந்தது. நானும் மாமியாரின் வற்புறுத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டேன் என்று நினைத்தேன். முதல் இரவில் நான் அமர்ந்திருக்க எனது அருகே சுரேஷ் வந்து அமர்ந்தார். அவரிடம், உங்களின் அண்ணனின் நினைவு என்னை விட்டு இன்னும் முழுதாக மறையவில்லை. அனைவரின் வற்புறுத்தலின் பேரில் மட்டுமே இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். எனக்கு இன்னும் அவகாசம் வேண்டும். இதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுரேஷ் பின்பும் எனது கைகளை பிடித்தார். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவருக்கு சம்மதம் இல்லாமல்தான் இந்த திருமணம் நடைபெற்று இருக்கும் என்றுதான் நினைத்தேன். பின்புதான் நான் யோசித்தவாறே என்னுடைய கைகளை விட்டுவிட்டு, நீங்கள் சொன்னபடியே பிறகு பார்த்து கொள்ளலாம், நான் கீழே படுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வேறு இடத்திற்கு உறங்கச் சென்றார். காலையில் எனது மாமியார் மிகவும் ஆர்வமாக இருந்தார். என்னிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க நான் அமைதியாக நின்றேன். என் மாமியாரும் அதை புரிந்து கொண்டார். மாமியாரும் முன்பை விட இப்பொழுது என்னை நன்றாகவே கவனித்து கொண்டார். முன்பு விக்கிற்கு மனைவியாக இருந்தபொழுது சுரேஷ் என்னிடம் சகஜமாக பேசுவார். அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை என்னிடம் பகிர்ந்து கொள்வார். ஆனால் இப்பொழுது அது தலைகீழாகி போனது. என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை. ஏதாவது வேலை சொல்ல வேண்டும் என்றால் மட்டுமே என்னிடம் பேசுவார். எங்களுக்குள் திருமணம் நடந்திருந்தாலும் இடைவெளி மிக அதிகமாகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் என்னிடம் பேசுவதையே அவர் நிறுத்திவிட்டார். நானும் இது பற்றி மாமியாரிடம் கூற, மாமியாரும் அவனுக்கு இதில் விருப்பமில்லை, நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை திருமணம் செய்து வைத்தேன், காலம் போக போக இது எல்லாம் சரியாகிவிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று கூறுவார். மாமியார் ஒரு நாள் இரவு உறங்குவதற்கு முன்பு அறைக்கு செல்லும் முன் என்னிடம் பாலை கொடுத்து, இதை சுரேஷிற்கு கொடுக்க கொடு, எல்லாம் சரியாகிவிடும் என அனுப்பி வைத்தார். நானும் மாமியார் சொன்னது போல அவரிடம் கொடுக்க, அவரோ பாலை வாங்கி கீழே ஊற்றிவிட்டார். இது பற்றி மாமியாரிடம் கூற, அவரும் விடாமல் தினமும் பாலை கொடுத்து அனுப்பி வைத்தார். சுரேஷ் பாலை குடிக்காமல் தினம் தினம் கீழேயே ஊற்றி வந்தார். மாமியாரும் ஒரு நாள் சுரேஷிடம் ஏன் பாலை குடிக்கவில்லை என்று கேட்க, அவரோ அண்ணன் எனது கனவில் வந்து பாலை குடிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று கூறிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு சுரேஷின் நடவடிக்கைகளிலும் பெரும் மாற்றங்கள் தென்பட்டன. இரவில் தூங்காமல் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பார். நானும் என்னை ஏது என்று விசாரிக்க, அவரும் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விடுவார். எப்பொழுது வருவார், எப்பொழுது போவார் என்று கூட தெரியவில்லை. இது பற்றி மாமியாரிடமும் சொன்னேன். அவரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தினமும் பால் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு அறைக்கு பாலுடன் செல்லும் பொழுது சுரேஷ் அங்கு இல்லை. பிறகு நான் அந்த பாலில் என்னதான் இருக்கிறது என்பதற்காக அதை நான் குடித்தேன். குடித்த சில நிமிடங்களிலேயே நன்றாக உறக்கம் வந்தது. அப்படியே உறங்கி போனேன். கனவில் எனது முதல் கணவர் வந்தார். மிகவும் பதட்டமாக காணப்பட்ட அவர், உனக்கு உயிரின் மேல் ஆசை இருந்தால் இந்த வீட்டை விட்டு சென்றுவிடு என்று கத்தினார். தானும் பயந்து போய் எழுந்து பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. ஆனால் அது கனவில் வந்தது போல எனக்கு தோன்றவில்லை. அச்சு அசலாக நேரில் வந்து சொல்வது போல தோன்றியது. நானும் பயந்து போய் அறையை விட்டு பதற்றத்துடன் வெளியே ஓடி வந்தேன். இதை பார்த்த என்னுடைய மாமியார் பதட்டமாக என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் விக்கி எனது கனவில் வந்தார் என்று சொன்னேன். அவரின் முகம் மாறியது. பிறகு என்னை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்து என்ன சொன்னான் என்று மெதுவாக கேட்டார். நானும் அவர் என்னை இந்த வீட்டை விட்டு செல்ல சொல்கிறார் என சொல்ல அவர் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நாள் அவரின் மகனை நினைத்து என்றுமே இப்படி அவர் அழுததில்லை. அவர் சற்று நிதானத்திற்கு வந்த பிறகு அவரிடம் விசாரித்தேன். முதலில் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தொடர்ந்து நான் விடாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் பேச ஆரம்பித்தார். முதலில் உன்னை சுரேஷிற்குத்தான் மிகவும் பிடித்து போனது. அவன் என்னிடம் கூறுவதற்கு முன்பே எனக்கும் உன்னை பிடித்து போய் எனது முதல் மகனுக்கு உன்னை பேசி முடித்தேன். சுரேஷும் என்னிடம் வந்து அந்த பெண்ணைத்தான் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் நீங்கள் அண்ணனுக்கு பேசி முடித்து விட்டீர்கள். எதுவாக இருந்தாலும் முதலில் அண்ணனுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை தருகிறீர்கள். என்னிடம் எதுவுமே கேட்பதில்லை என்று கோபித்து கொண்டான். நானும் அவனை சமாதானம் செய்து, அப்படி ஒன்றும் இல்லை, உனக்கு வேறொரு நல்ல
நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னேன் என்று கூறிவிட்டு உங்களது திருமணத்தை முடித்து வைத்தேன். ஆனால் சுரேஷிற்கு உன்மேல் இருந்த மோகம் தீரவில்லை. திருமணம் முடிந்தும் கூட உன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதை நான் பல முறை பார்த்துள்ளேன். அவனை அழைத்து அது உன் அண்ணனின் மனைவி, அப்படி தவறாக பார்ப்பது தவறானது என்று பல முறை அவனை எச்சரித்தேன். ஒரு நாள் நீ உன்னுடைய அம்மா வீட்டிற்கில் இருந்தபொழுது உனது கணவனிடம் உன்னை பற்றி சுரேஷ் சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் ஆனது. கோபத்தில் எதிரே நிற்பது தனது அண்ணன் என்பதையே மறந்து அவனது குரல் வளையை நெருக்க ஆரம்பித்தான் சுரேஷ். நானும் பதட்டமடைந்து எவ்வளவு தடுக்க முயன்றேன். ஆனால் விக்கி மயங்கி விழுந்தான். பின்பு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர்களும் இறந்து விட்டார் என்று கூறிவிட்டனர். அண்ணன் இறந்ததை அறிந்து எனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சுரேஷ். நான் கோபத்தில் எதையோ செய்துவிட்டேன், என்னை மன்னித்து யாரிடமும் எதுவும் சொல்லிவிடாதே என்று கெஞ்சினான். நானும் என்னை என்ன செய்ய வெளியில் சொன்னாலும் எப்படியும் இறந்து போன மகன் வரப்போவதில்லை. அப்படி சொன்னால் இருக்கும் ஒரு மகனும் ஆயுள் முழுவதும் ஜெயிலில்தான் இருக்க வேண்டி வரும். வயதான காலத்தில் நான் எங்கே போவது என்று யோசித்துவிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டேன். எனது மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்து போனதாக அனைவரிடமும் பொய் சொன்னேன். பிறகு பெரிய மகனுக்குத்தான் உன்னுடன் வாழ்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை. இரண்டாவது மகன் விரும்பியது போல உன்னையே திருமணம் செய்து வைக்கலாம் என்று அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தேன். அவனும் சந்தோஷமடைந்து திருமணம் செய்து கொண்டான். ஆனால் உன்னை நெருங்கும் பொழுதெல்லாம் அண்ணனின் முகம் தெரிவதாக என்னிடம் சொன்னான். அது மட்டுமல்லாமல் உறங்கினாலும் அண்ணன் தொந்தரவு செய்வதாகவும் கூறினான். அதற்காகத்தான் தினமும் பாலில் சிறியதாக தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தேன். இதனால் அவனுடைய பிரம்மை போய் உன்னுடன் கணவன் மனைவி உறவு வலுப்படும் என்று நினைத்தேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. எனது நிலைமையில் இருந்து யோசித்துப்பார். எதுவானாலும் இரண்டுமே எனது பிள்ளைகள்தான். நானும் வயதான காலத்தில் அனைவரையும் போல பேர குழந்தைகளை பார்க்க ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். இதை அனைத்தையும் கேட்டதும் எனக்கு உலகமே நின்று விடுவது போல தோன்றியது. எனது பிரியமான முதல் கணவரை கொன்றவனுடனா இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்தோம் என மனம் கோபம் கொண்டது. நானும் எதுவும் பேசாமல் என்னுடைய அறைக்கு சென்று எனது துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய அம்மா வீட்டிற்கு கிளம்பினேன். எனது மாமியாரும் எவ்வளவோ தடுக்க முயன்றார். ஆனால் நான் கேட்காமல் என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். அம்மாவும் என்ன ஏதுவென்று விசாரிக்க நான் ஒன்றுமே சொல்லவில்லை. மாமியாரும் பல தடவை எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை சமாதானப்படுத்த முயன்றார். அவரிடம் நான் நினைத்தால் உங்கள் இரண்டாவது மகனை போலீஸில் பிடித்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். அவருக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்து உங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் எனது முதல் கணவரின் நினைவிலேயே வாழ்ந்து விடுகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தேன். சுரேஷும் என்னிடம் எவ்வளவோ பேச முயற்சி செய்தார். ஆனால் நான் இதுவரை அவரிடமும் பேசவில்லை. இது பற்றி யாரிடமும் எதுவும் இதுவரை கூறவில்லை. என்ன செய்வது? நீ எப்படியும் இறந்து போனது எனது கணவர் திரும்ப வரப்போவதில்லை. நான் அமைதியாக இருப்பது என்னை மருமகளாக அல்லாமல் ஒரு மகளைப் போல பார்த்து கொண்ட என்னுடைய மாமியாருக்கு செய்யும் உதவியாகத்தான் நான் நினைத்தேன்.